ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர். இது வந்து இ இ மாடல், பேஸ் மாடல், நியோ டிரைவ். இப்போ நாங்கள் வந்து இந்த ஹைரைடர்னு உடையது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது இருக்குது பார்த்தீங்களா, அப்புறம் இதுவும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே உங்களுக்கு வந்து இது வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும், இது நாங்கள் சில்வர் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து உங்களுக்கு ஹாலஜன் தான் கிடைக்கும், நாங்கள் வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் பண்ணியிருக்கோம் காய்ஸ். அப்புறம் இதை வந்து சைட் போஸ். இது வந்து நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் தான் வரும், நாங்கள் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கனால ஒயிட் கலர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதே மாதிரி டோர் ஹேண்டிலும் ஒயிட் கலர் பண்ணியிருக்கோம். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சைட் கவர் ஒட்டியிருக்கோம். உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் மழை தான் தெரியும், நினச்சா மலையில் போயிட்டு வந்தோம் அதனால். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு வைசர் ஒன்று ஒட்டியிருப்போம், இது அப்படியே இதுலேருந்து ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா அப்புறம் நாங்கள் இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம், இந்த சில்வர் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே இங்கேயும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் கீழே வந்து சில்வர் கலரில் இங்கே ஒன்று ஒட்டியிருக்கோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும், சில்வர் கலரில் ஒட்டியிருக்கோம். அப்புறம் இங்கே வந்து சில்வர் கலரில் ஒன்று ஒட்டியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சில்வர் கலரில் ஒன்று குரோம் மாதிரி வந்துடும், அது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். அப்புறம் ஆல் டோர் பவர் விண்டோ, லாக் அண்ட் அன்லாக் ஃபீச்சர்ஸ். அப்புறம் வந்து அட்ஜஸ்டபிள் ஓஆர்இஎம் இருக்குது, இது வந்து ஆட்டோ ஃபோல்டிங் மோடல் மட்டும் கிடையாது. அப்புறம் இதான் உள்ள பாருங்கள், இது புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு தான். இது நம்ம மாதிரி சீட்டு சாய போகிறத விட புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான். பெட்ரோல் டேங்க்கு, இது வந்து முன்னாடி பேனட் ஓப்பன் பண்ணுறது. அப்புறம் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, லைட் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே தூக்கிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் உள்ள. அப்புறம் ஸ்டேரிங் பார்த்திங்களா, ஸ்டேரிங் வந்து எதுவும் க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வராது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து 5+ ஃபஸ்ட்டு 6 கீரு, 5 கீரு, அப்புறம் ரிவர்ஸ் கீரு சேர்த்து 6 கீரு. அப்புறம் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கு. அப்புறம் இது வந்து சாவி வச்சுக்கிற இடம், அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரெஸ்ட்டு. அப்புறம் உள்ளே ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இதில் மேனாலும் வச்சுக்கலாம். இதை லாக் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வச்சுருக்கோம், ஆட்டோமேக்குன்ற கம்பெனியில். அப்புறம் கீழே ஹசார்ட் சுவிட்சு, அப்புறம் ஏசி கண்ட்ரோலு. நம்ம ஏசி கண்ட்ரோலில் நம்மளுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் எனக்கு ரொம்பலாம் குளிர் வேண்டாம் அப்படின்னா ஆட்டோவில் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோலு வராது, 12 வோல்ட் சாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ் தான், இது எதுவும் இல்லை. அப்புறம் இது வந்து அட்ஜஸ்டபிள் இது சீட் பெல்ட்டு, அட்ஜஸ்டபிள் மிரரும் இருக்குது, அட்ஜஸ்டபிள் மிரரு. அப்புறம் லைட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற லைட்டு தான், அவ்வளோதான். அப்படி நம்ம பின்னாடி போவோம். அப்புறம் இதாங்க பின்னாடி, இதுக்கு அதுக்கு முன்னாடி மாதிரி எதுவும் இல்லை. இது வந்து கப் ஹோல்டர் மாதிரி வச்சுக்கலாம், இது வந்து இப்படியும் சாத்திக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். செல்லு வச்சிங்கனால உங்களுக்கு லாக் பண்ணி காட்ட முடியல. அப்புறம் 30/40 ஸ்ப்ளிட் சீட்டு, அது எனக்கு சொல்ல வரல கரெக்டாக, அது எத்தனைன்னு தெரியல. அதனால் இங்கே ஒரு சீட் பெல்ட்டு கொடுத்துருக்காங்க, நான் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கே இருக்குது. அப்புறம் இப்போ பின்னாடியும் ஏசி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து எப்படி என்னமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்து குட்டியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து செல்லு வரதை வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே ஒரு லைட்டு கொடுத்துருவாங்க, அப்புறம் அதே மாதிரி இங்கே ஒரு லைட்டு, அப்புறம் முன்னாடி 2 லைட்டு கொடுத்துருவாங்க. இது ஹாலோஜனு. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் இதுவும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், அதுவும் டொயோட்டா கம்பெனி வேறு லெவலில் இருக்கும், சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. அப்புறம் இங்கே வந்து குட்டியாக ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏதாவது பேக் மாட்டுறதுக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில எனக்கு என்னன்னு. அப்படியே அங்கே முடிப்போம். அப்புறம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட்டுக்கும் பேசஞ்சர் சீட்டு மட்டும்தான் ரெக்வஸ்ட் சென்சார் இருக்கும், அப்படியே ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்து அதில் ஏசி, அப்புறம் இங்கே வந்து சில்வர் குரோம் வந்துடும். அப்புறம் ஒரு டீசெண்டான ஒரு க்ளோ பாக்ஸு, நல்லா இதில் வந்து எப்போதும் மெடிக்கெட் கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து மேனுவல் இருக்குது, அப்புறம் மேட்டுங்க, அவ்வளோதான். அப்படியே ஓவரால் வியூ பாருங்கள். மாடலில் கூட டெலஸ்கோபிக் கண்ட்ரோல் வந்து விட்டது, டொயோட்டா சொல்லிக்கவே வேண்டாம், அவ்வளோ அருமையாக எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். பூட் ஸ்பேஸை பாருங்கள், அவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸை பாருங்கள். இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் விஷயம்னா இங்கே ஹூக் மட்டும்தான் வரும், நம்ம இங்கே லைட்டும் வராது. லைட்டை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் மாட்டி தான் ஆகணும், மாட்டிடும் கொஞ்சம் கூட.
இது வந்து பார்சல் ட்ரே வந்து நாங்களாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் போட்டது. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லிவர் மூலம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம்னா சாரி காய்ஸ், உங்களுக்கு ஸ்டெப்னி வராது. நம்ம ஸ்டெப்னி வேணால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் தான் நம்ம வந்து 30,000 20,000 கொடுத்து நம்ம வச்சுக்கணும். ஆனால் பஞ்சர் கிட்டு வந்துடுது. இது ஜாக்கி, இது என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பார்த்துங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து பெட்ரோலுன்னு எழுதிடுவாங்க. பெட்ரோல் இது பெட்ரோல் வேரியண்ட்டு. அதே மாதிரி சூப்பரான வீல் கப்புங்க. அப்புறம் வந்து கார் கீ பார்க்கலாம். இது வந்து அழகான ஒரு டொயோட்டா சிம்பிள் வித் கிளாஸோடு கொடுத்துருவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் லாக் பண்ணால் போதும். சப்போஸ் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா இது அன்லாக் பட்டனை வந்து நீங்கள் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் தான் எல்லா டோரும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இருக்கா, லாக் பண்ணிட்டு அழுத்திட்ட பாருங்க, சூப்பராக வருதா? ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நம்ம இந்த காரை பற்றி வீடியோ பார்த்துட்டோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க.